அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு பாஸ்ட் பேப்பரில் ஒலிம்பியாட் கொஷின் பார்க்க போகிறோம். 23 எக்ஸாமலுக்கு சமன் 5, அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க 23 வையாமலுக்கு சமன் 10 ஆகில் 2 1 கீழ் y மைனஸ் எக்ஸ் பெருமானம் என்னன்னு கேட்டுருக்காங்க. ரைட், அப்போ இதை வந்து நம்ம சிம்பிளாக செய்யலாம், பார்ப்போம் எப்படின்ட்டு. இப்போ நம்ம பிரிச்சாலே சரிண்ணா. ரைட், அதாவது 23 x சமன் 5 இது ஒன்றாம் சமன்பாடு, 23 வையாமலுக்கு சமன் 10 இது ரெண்டாம் சமன்பாடு. சரியா? ரைட், அப்போ ஒன்றாவது பிரிப்பு, ரெண்டாம் சமன்பாடை ஒன்றாவது என்ன செய்ய போகிறோம், பிரிக்க போகிறோம். அப்போ தான் 2 வரப்போகுது. நமக்கு இங்கே பாருங்க வினாவில் கொடுத்துருக்காங்க 2 அப்படின்னு. அப்போ 2 வர்றதுக்கு முதல் செட் பண்ணுறேன் நான், அதுக்கப்புறம் நம்மளுக்கு காணலாம். ரைட், அப்போ ரெண்டாவது சமன்பாடு பாருங்க, 23 y 10 பிரிக்கிறோம், 23 x இங்கே 5 பிரிக்கிறோம். பாருங்க, இதுதான் ரெண்டாவது சமன்பாடு ஒன்றாவது சமன்பாடு பிரிக்கிறோம். பிரிக்கக்குள்ள இன்னைக்கு பாருங்க 23 பிரிக்கப்படும் போது அடுத்து என்ன செய்யப்படும், கழிக்கப்படும் இல்லையா, y மைனஸ் எக்ஸ் சமன் 2. இப்போ நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்க, இப்போ என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த அடுக்க எல்லாம் ஆக்குறதுக்கு இது ஒன்றின் கீழ், இப்போ உதாரணத்துக்கு 2 3ஆம் அடுக்கு இருந்தால் இது எல்லாமாக்க என்ன செய்வோம், ஒன்றின் கீழ் 3 பேருக்குன்னா சார் தானே எல்லாம் போயிருந்தானே, அந்த மாதிரி பாருங்க எல்லாம் போனால் 2 வருதானே. ரைட், அதே மாதிரி இந்த இணைக்கு அடுக்க y மைனஸ் எக்ஸ் எல்லாம் ஆக்குறதுக்கு 23 y மைனஸ் எக்ஸ் இதெல்லாம் ஆக்குறதுக்கு எதாவது இருக்க போகிறோம், ஒன்றின் கீழ் y மைனஸ் எக்ஸை பெருக்க போகிறோம். ரைட்டா? பெருக்கணும், இந்த பக்கம் சும்மா இருக்கக்கூடாது. ரைட், அதே விஷயத்தை 2 பக்கம் பெருக்கணும் சார் தானே. ரைட், அதே விஷயத்தை 2 பக்கம் பெருக்கணும், ஒன்றின் கீழ் y மைனஸ் எக்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, 2 கணம் சமன் x நோக்குமே. இப்போ 2 x கணம் நோக்குமே, x கணம். ரைட், இப்போ பாருங்க எக்ஸ்க்காக போனால் இதனுடைய கணத்தை எல்லாம் நமக்கு 1 கீழ் 3 2 பக்கம் பெருக்குவோம். பெருக்குனா பாருங்க வெட்டுப்பட்ட எக்ஸுக்கான ஆன்சர் வரணும் இல்லையா. ரைட்டா? 2 கணமும் வருதால, இதைத்தான் நம்ம இங்கேயும் பாய்க்க போகிறோம். பாருங்க, இந்த y மைனஸ் எக்ஸை இல்லாமல் இருக்கிறதுக்கு 1 கீழ் y மைனஸ் எக்ஸால் 2 பக்கமும் என்ன செஞ்சிருக்கு, பெருக்கிருக்கு. பெருக்கப்படக்கூடாது, 2 சுருக்கப்பட்ட எல்லாம் போயிடுது. அப்போ இங்கே 23 மட்டும் தான் மிச்சம். சமன் 2 1 கீழ் y மைனஸ் எக்ஸ். கேள்வி கேட்டுருக்காங்க, 2 1 கீழ் y மைனஸ் எக்ஸ் தான் கேட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர், 23 ஆன்சர். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 23 வருது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்போ சுட்டிகள் ஒரு கேள்விகளை கூட இங்கிட்ட சமன்பாடை பிரித்தலை பயன்படுத்தலாம், இல்லை கூட்டல் எழுத்துல பயன்படுத்துகிற மூலம் உங்களுக்கு அதை ஈஸியாக கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.